வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு சட்னிக்கு வதக்கி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு சாமை, வரகு போட்டு இட்லி அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி அரிசி, சாமை அரிசி, வரகு அரிசி, கொஞ்சம் உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தான் நான் இப்போ வதக்கிட்டுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு, 2 தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்கேன் தக்காளி சட்னிக்கு. அது கூட 3 வரமிளகா போட்டுக்கலாம். இது வந்து இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு வதக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கி வச்சு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இங்கே சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாம். இங்கே சாமை, வரகு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து தக்காளி சட்னி. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் டிஃபன் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். சாமை, வரகு இட்லி, தக்காளி சட்னி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கிருத்தியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க.